சுயராஜ்ய கட்சி மற்றும் அதன் செயல்பாடுகள். சுயராஜ்ய கட்சியை தோற்றுவிச்சவர் சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு அவர்கள். இதோடைய தலைவராக சி.ஆர். தாஸ் இருப்பாரு, மோதிலால் நேரு செயலாளராக இருப்பாங்க. ஜனவரி 1 1923 தோற்றுவிக்கப்படும். இதுல சுயராஜ்யம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதோர்னு 2 பகுதிகளாக பிரியும். தமிழ்நாட்டுல சத்தியமூர்த்தி தான் இந்த சுயராஜ்யம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டுவோர் அப்படிங்கிற குழுவுல இணைஞ்சிருப்பாரு. மாற்றம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற குழுவுல ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் ஆகியோர் இருப்பாங்க. இவங்க சுயராஜ்ய கட்சி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு 120 இடங்கள்ல 42 இடங்களை கைப்பற்றுது. இவங்க 19 சட்டத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை சொல்றதுலயும் வெற்றி அடைந்தாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுயராஜ்ய கட்சியிலையும் பிரிவினைவாதத்தினால பாதிப்புகள் ஏற்படும். சரிங்களா? இதுல இந்து நலன்களை பாதுகாக்க போவதா ஒரு குழுவினர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிப்பாங்க. முஸ்லீம் தனக்கு கிடைச்ச இடங்களை பிடிச்சுக்கிட்டு மதவாத உணர்வுல பரப்புவாங்க. இதனால பிரிவினை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால காந்தியடிகள் 21 நாட்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொள்வாரு. இடதுசாரி இயக்கம் இது. இடதுசாரி இயக்கம் அப்படிங்கிறது சோசியலிச கருத்துக்களை முதன்மையாக கொண்டதா இருக்கும். சரிங்களா? இந்த இடதுசாரி சித்தாந்தத்தை பரப்புறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும். சரிங்களா? அடுத்ததான் எஸ்.ஏ. டங்கே, எம்.என். ராய், முசபர் அகமது, இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுல சிங்காரவேலர் இவங்க எல்லாமே சேர்ந்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சிகளை தொடங்கி வைக்கிறாங்க. அடுத்ததா ராஜகுரு, சுக்தேவ், பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத். நவஜீவன் பாரத் சபா, இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு ஆகிய அமைப்புகள் தொடங்கப்படுது. நவஜீவன் பாரத் சபா அப்படிங்கிறது 1926 பகத்சிங் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு அப்படிங்கிறது அக்டோபர் 1924 ராம் பிரசாத் பிஸ்மில் அசஃபுல்லா கானால தோற்றுவிக்கப்படுது. ஏன் இந்த இயக்கங்கள் தோற்றுவிக்கப்படுதுன்னா, அப்போ புரட்சிகர வாத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதற்கு அடுத்ததான் ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அசஃபுல்லா கான் ஆகிய இருவருக்கும் காகோரி சதித்திட்ட வழக்கில் மரண தண்டனை அளிக்கப்படுது. பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு இவங்க எல்லாருமே லாலா லஜபதி ராய் கொல்லப்பட்டதுல சாண்டர்ஸா அவர்களை கொள்ளுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் லாகூர்ல தடியடி நடத்தப்பட்டதுக்கு தலைமை தாங்கியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாலா லஜபதி ராய் இறந்த தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 17 1928. இதற்கு அடுத்ததான் 1929 ஏப்ரல் 8ஆம் நாள் பகத்சிங்கும் பத்துகேஸ்வரத்தை வெடிகண்டு ஒன்றை எறிவாங்க. இதற்கடுத்து 1929 மீரட் சதித்திட்ட வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டு இவங்க மேல வழக்கு பாயும். அதற்கு அடுத்ததான் சைமன் குழு, நேரு அறிக்கை, லாகூர் காங்கிரஸ் அப்படிங்கிறது. சைமன் குழுவை 1927 நடந்த மதராஸ் காங்கிரஸ் மாநாட்டில் புறக்கணிக்க முடிவு செய்யப்படும். ஓகே, புறக்கணிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக் அமைப்பும் இந்த முடிவுக்கு வந்துருவாங்க. அடுத்ததான் டிசம்பர் 1928 கல்கத்தாவில் கூடிய அனைத்து கட்சிகளும் வகுப்போத பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற விஷயத்த ஏற்க தவறாங்க. சைமனே திரும்பிச்சல் அப்படின்னு போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. 1928 கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் இடதுசாரிகளை சாந்தப்படுத்தும் முயற்சியா ஜவஹர்லால் நேரு தான் அடுத்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குவாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. 1928 மோதிலால் நேரு தலைவராக இருந்திருப்பாரு. 1929 ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குவார். அடுத்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது. 1929 டிசம்பர் 31 தான் லாகூர்ல மூவர்ண கொடி முதல்ல ஏற்றப்படும். இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டோட முதன்மையான குறிக்கோள் முழுமையான சுதந்திரம் அடைவது அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் சட்டமறுப்பு இயக்கத்தை காந்தியடிகளோட தலைமையில தொடங்கப்படும் அப்படிங்கிறதும் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் அறிவிக்கப்படும். அடுத்தது தண்டி யாத்திரை அப்படிங்கிறது. காந்தியடிகளோட சபர்மதி ஆசிரத்துல இருந்து குஜராத் கடற்கரை வரைக்கும் 375 கிலோமீட்டர் தண்டி யாத்திரை நடைபெற்றிருக்கும். அதுல தொண்டர்கள் 78 பேர் கலந்திருப்பாங்க. காந்தியடிகள் யாத்திரையா நடந்த இந்த தண்டியை 25 நாள்ல கடந்து 1930 ஏப்ரல் 6 இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை வெற்றியடைய வச்சிருப்பாரு. மார்ச் 12 1930 இருந்து ஏப்ரல் 6 1930 வரைக்கும் இவர் நடந்திருப்பாரு. சரிங்களா? இதற்கு அடுத்ததா தமிழ்நாட்டுல உப்பு சத்தியாகிரகம், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தினவர் ராஜாஜி. திருச்சிராப்பள்ளியிலிருந்து 150 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் வரைக்கும் நடைபயணம் மேற்கொள்ளப்படும். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவராக இருந்தவர் தான் ராஜாஜி அவர்கள். ஓகேங்களா? இவர் 1930 ஏப்ரல் 13 ஆரம்பிச்ச நடைபயணம் ஏப்ரல் 28 முடிவடைந்திருக்கும். கிட்டத்தட்ட 15 நாள் நடந்திருப்பாரு. இவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே.ஏ. தான் அவர்கள் எச்சரிக்கை எடுத்திருப்பார். இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க போறவங்களுக்கு உணவுகளும் மற்ற வேலைகளும் செய்து கொடுத்திருப்பாங்க. இது முக்கியமா எந்தெந்த வழிகளில் நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற இடத்துல. சரிங்களா? அடுத்ததா வட்டமேசை மாநாடு. வட்டமேசை மாநாடுகள் இவங்க எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன் குழு தன்னோட அறிக்கையை அரசு கிட்ட சமர்ப்பிக்குது. காங்கிரஸ், இந்து மகாசபை, முஸ்லீம் லீக் ஆகியவை இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, புறக்கணிச்சிடுறாங்க. சுதந்திரம் பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்துல இந்த வட்டமேசை மாநாட்டை புறக்கணிக்கிறத காங்கிரஸ் அறிவிக்குது. அடுத்ததா காங்கிரஸோட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் மார்ச் 5 1931 கையெழுத்தாக ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு வைஸ்ராயும் விரும்புவாரு. ஜனவரி 1931 காந்தியடிகள் சிறையில இருந்து விடுதலை செய்யப்படுவாரு. காந்தியும் இர்வினும் ஒப்பந்தங்கள் பத்தி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சத்தியாகிரக போராட்டத்தை கைவிடுறதா காந்தியடிகள் உறுதியேற்றுவாரு. இதனால சிறையில் அடைக்கப்பட்ட 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை விடுதலை செய்ய இர்வினும் ஒப்புக்குவாரு. ஆனா அந்த 2வது மாநாட்டுல காங்கிரஸோடைய ஒரே ஒரு பிரதிநிதியா காந்தியடிகள் மட்டும் கலந்துக்குவாரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகத்சிங் மற்றும் அவரோட தோழர்களுக்கு ஏற்பட்ட மரண தண்டனை குறைக்க அரசு பிரதிநிதியும் மறுத்துருவாரு.
காந்தி இருவரின் ஒப்பந்தத்தை கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு தான் ஏற்றுது. இது முக்கியமான கொஸ்டின். காந்தி இருவரின் ஒப்பந்தம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராச்சி காங்கிரஸ் மாநாடு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்துதான் திரும்ப வரும். இரண்டாவது மாநாட்டில் காந்தியடிகள் கலந்துக்குவாரு. அவருடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாததாகவே இருக்கும். இதனால சட்ட மறுப்பு இயக்கத்தை திரும்பவும் கையில் எடுப்பாரு. சரிங்களா? அதாவது காந்தியடிகளா இருக்கட்டும், நேரு, கான் அப்துல் கபர் கான், எல்லா முக்கிய தலைவர்களும் கைது செய்யப்படுவாங்க. மே 1933 இந்த இயக்கம் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்ட 1934 முற்றிலும் முடிவுகிறது. அடுத்ததான் மிக முக்கியமான ஆளுமை டாக்டர் B.R. அம்பேத்கருடைய தலைமை மற்றும் தனித்தொகுதிகளுடைய உருவாக்கம். 1920களில் ஒடுக்கப்பட்டவர்களுடைய மையப்புள்ளியா விளங்கினவர் தான் அம்பேத்கர் அவர்கள். மகர் அப்படிங்கிற சமுதாயத்துல இராணுவ வீரருடைய மகனா பிறந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நிறைவு செய்தார். சரிங்களா? ஓகே. அம்பேத்கருடைய கல்வியும் அவர் பெற்றப்பட்டாங்க. 1912 பட்டதாரி ஆயிருப்பாரு. பரோடாவில் கல்வி உதவித்தொகை பெற்று அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் பெற்றிருப்பார் அப்படிங்கிறதுக்கும் சட்டப்படிப்பிற்காக லண்டன் சென்றதா இருக்காங்க. 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்தியாவின் சாதிகள் அப்படிங்கிற தலைவரை ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிப்பாரு. இந்த கட்டுரை பின்னாடி அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிற தொகுப்புல பதிப்பிக்கப்படும். இந்தியாவில் ஒடுக்கப்பட்டவருடைய திறமையுடையவரை தேடி வந்த பிரிட்டிஷ் அரசு இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதி பற்றி தகவல் சேகரித்து வந்த சவுத் பொரா குழுவுடன் கலந்துரையாட வருமாறு இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டோம். இந்த சவுத் பொரா குழு அப்படிங்கிறது முக்கியம். வாக்களிக்கிறதுக்காக வயது மற்றும் தகுதி பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு. அடுத்ததான் அம்பேத்கருடைய தீவிர செயல்பாடு அப்படிங்கிறது. அம்பேத்கர் மூக் நாயக் அப்படிங்கிற பத்திரிகையை தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காக தொடங்கியிருப்பாரு. மூக் நாயக் அப்படிங்கிற பத்திரிகை. சரிங்களா? அதாவது வாய் பேச முடியாதவர்களுடைய தலைவர் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இது 1920 தோற்றுவிக்கப்படும். இதுக்கு அடுத்ததா பகிஷ்கிரித் கிதாகர்னி சபா அப்படிங்கிற அமைப்பு, தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு அப்படிங்கிறது. இது பாம்பேவில் ஜூலை 20, 1924 தொடங்கப்படும். இது மட்டும் இல்லாம பகிஷ்கிரித் பாரத் அப்படிங்கிற பத்திரிகையை 1927 இவர் தொடங்கியிருப்பாரு. சரிங்களா? ஓகே. அடுத்ததான் மகத் சத்தியாகிரகங்கிற அமைப்பை தோன்றிருப்பாரு. இது எதுக்குன்னா மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை மீட்டு தருவதற்கான ஒரு இயக்கம். சரிங்களா? நெக்ஸ்ட், தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் பெறுவதில் அம்பேத்கர். அதாவது மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறத அம்பேத்கர் அவர்கள் ஆதரிச்சிருப்பாரு. இதனால் இது பிரிவினை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் காந்தியடிகளும் கவலைப்பட்டு இது வேண்டாங்கிற அளவுல இருப்பாங்க. சரிங்களா? ஆனா இவரும் காந்தியடிகளுக்கும் நடுவுல இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 1932 ராம்சே மெக்டொனால்டு அவர்கள் தலையிட்டு தான் இதில் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த லண்டன் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காந்தியடிகளும் அம்பேத்கரும் செல்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தையில எந்த வெற்றியும் கிடைக்காது. கடைசியில அவர் ராம்சே மெக்டொனால்டு தான் இதை முடிச்சு வைக்கணுங்கிற மாதிரி வரும். அப்பதான் பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்படும். ராம்சே மெக்டொனால்டும் என்ன பண்ணிடுவாருன்னா தனி தொகுதிகள் கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொள்வாரு. இதனால காந்தியடிகள் எரவடா சிறையில சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறதா இருப்பாரு. காந்தியடிகளுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அழுத்தம் அம்பேத்கருக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். திரும்பவும் இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்படும் செப்டம்பர் 24, 1932. சரிங்களா? இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தனி தொகுதிகளை கொடுக்கறதுக்கு பதிலாக சில இடங்களை ஒதுக்கீடு செய்யறது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒத்துக்குவாங்க. அம்பேத்கரும் கட்சி அரசியலும் அப்படிங்கிறது. 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படிங்கிற கட்சியும், அடுத்ததா பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படிங்கிற கட்சி 1942 அம்பேத்கர் அவர்கள் தொடங்கியிருப்பாரு. 1942 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவுடைய உறுப்பினரா அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்படுவார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சுதந்திர இந்தியாவுடைய அரசியல் சாசன வரைவுக்குழுடைய தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். சுதந்திரம் பெற்ற பிறகு நேருடைய அமைச்சராகவும் இவர் இடம்பெற்ற அழைக்கப்படுவார். சரிங்களா? அதற்கு அடுத்ததான் இது முக்கியமான சில இது ஜாலியன் வாலாபாக் படுகொலை பஞ்சாப், சௌரி சௌரா உத்தரப்பிரதேசம் ஒத்துழையாமை நிறுத்திக்குவாங்க. இதற்கு பிறகு தண்டி குஜராத்தில் இருக்கக்கூடியது சட்ட மறுப்பு இயக்கம். பீகாரில் இருக்கக்கூடிய சாம்பரான் அவுரி விவசாயிகள் இயக்கம். கேதா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, விவசாயிகள் சத்தியாகிரகம். அகமதாபாத் குஜராத் பருத்தி ஆலை தொழிலாளர்களுடைய சத்தியாகிரகம். மகத் மகாராஷ்டிரா மகத் சத்தியாகிரகம். சரிங்களா? இந்த பாடம் அவ்வளவுதான். தேங்க்யூ.